அமரர் ஏவிஎம் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு 27ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. ஏவிஎம் என்பவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நிகழ்ச்சிக்கு முன்னாலே அரை மணி நேரம் நிகழ்த்திய நிழற்பட திரைப்பட காட்சியிலே இருந்து எல்லோரும் புரிந்து கொண்டிருப்போம். வாழ்க்கையிலே ஏவிஎம் என்பவர் ஒரு தனி மனிதராக வாழவில்லை, ஒரு பேரியக்கமாக வாழ்ந்து மறைந்த உத்தமர் என்பதையும், தமிழகத்திற்கு சொத்தாக விளங்கியவர் என்பதையும், இன்று வரை சொத்தாக விளங்கிக் கொண்டிருப்பவர் என்பதையும் அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டின. ஏவிஎம்னுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டுகள் திரைப்பட வரலாறும் அதிலே இருந்து தெரிந்தது. திரைப்படங்கள் என்பது வாழ்க்கையோடு எப்படி இணைந்து இருந்தது அந்த காலத்தில் என்பதையும் அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு எடுத்து காட்டின. அமரர் ஏவிஎம் அவர்கள் வாழ்க்கையிலே லட்சியத்தோடு வாழ்ந்தவர், லட்சியத்தோடு காரியங்களை நிறைவேற்றியவர், லட்சியங்களோடு பணிகளிலே நிறைவேற்றியவர், லட்சியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்து காட்டியவர். அவருடைய நினைவாக அறக்கட்டளை சொற்பொழிவு தொடங்கி 27 ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், 104வது பிறந்த நாள் என்று கருதுகிறேன். பிறந்த நாளிலே இந்த நினைவு சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெருமக்கள் இதற்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்த்துகிற இந்த உரை நூல் வடிவத்திலே வெளிவருகிறது. அந்த வெளிவருகிற நூல் விரைவில் நடைபெற இருக்கிற ஆண்டு கம்பன் விழாவிலே அந்த நூலாக வெளியிடப்படும். தமிழ் மக்கள் எல்லாம் தெரிந்த ஒரு மாபெரும் கவிஞர், காவிய கவிஞர் என்று முத்தமிழறிஞர் கலைஞராலே அழைக்க பெற்ற சிறப்பு பெற்றவர். அவர் இன்றைக்கும் 3 தலைமுறைக்கு திரைப்பட பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். அவர் திரைப்பட பாடலாசிரியர் மட்டுமல்ல, பல இலக்கியங்களை படைத்திருக்கிறார். பல இலக்கியங்களை ஏடுகளிலே எழுதி கொண்டிருக்கிறார். நாள்தோறும் மக்கள் அவரை படித்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பாடல்களை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அறிஞர் பெருமகன் காவிய கவிஞர் வாலி அவர்கள் இதற்கு தலைமையேற்க வருகை தந்திருக்கிறார்கள். ஏவிஎம் சரவணனை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. மனிதன் ஏவிஎம் எப்படி வாழ்ந்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய குடும்பத்திலே ஒருவரை அடையாளம் கேட்க வேண்டுமென்றால் அது ஏவிஎம் சரவணன் தான். அதனுடைய நிழலாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெருமகனார் அவர்தான் இந்த அமைப்புகளை நடத்தி கொண்டிருப்பதற்கு காரணமாக விளங்குகிறவர். அவருடைய தாயார் இருந்தது வரை அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மறைந்ததற்கு பிறகு இந்த சகோதரர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், அதிலே சகோதரிகளும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும், சரவணன் அவர்கள்தான் அதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற, வழி நடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான பெருமக்கள் அடங்கிய இந்த அவையில் 27ஆம் ஆண்டு அமரர் ஏவிஎம் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கும் அதற்கு தலைமையேற்பதற்கும் அதை கேட்டு மகிழ்வதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் கம்பன் கழகத்தின் சார்பிலும் ஏவிஎம் அறக்கட்டளையின் சார்பிலும் வருக 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 என்று வரவேற்று விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.